Taste the Daily. கரூர் மாநகராட்சியுடன் ஊராட்சியை இணைக்கக்கூடாது என நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பொய்யானது என உண்மைக்கு புறம்பான தகவல் அளிக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றிய நிலையில் பொய்யாக அச்சடிக்கப்பட்ட காகிதத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதாக தாந்தோணி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் புகார் அளித்துள்ளார். ஆனால் தீர்மானங்கள் நிறைவேற்றியதில் எந்த தவறும் நடைபெறவில்லை என்றும் பொய்யான தகவலை அளித்த வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கலெக்டர்டி எஸ்பிடி என்ன தலைவர் என்ன புகார் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி பொய்யான விவரங்களோட வீடியோ பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு, ஊராட்சி செயலாளர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அதனால வீடியோ மேலையும் ஊராட்சி செயலாளர் மீதையும் இந்த பொய்யான விவரங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருக்கோம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள ஆட்டுச்சந்தை மற்றும் மாட்டுச்சந்தைகளில் விற்பனை களை கட்டியது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் கடந்த ஆண்டு 20,000 ரூபாய் முதல் 22,000 ரூபாய் வரை விற்பனையான ஆடுகள் இந்த ஆண்டு 25,000 ரூபாய் வரையில் விற்பனையானது. மொத்தம் சுமார் 7 கோடி ரூபாய் அளவிற்கு வியாபாரம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள தேப்பனந்தல் மாட்டுச்சந்தையில் காளை மாடுகள் மற்றும் கறவை மாடுகள் சுமார் 5 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பொங்கல் போனஸ், விபத்து காப்பீடு உள்ளிட்டவையை வழங்க கோரி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் போனஸ், விபத்து காப்பீடு, வைப்புத் தொகை, பணியின் போது உயிரிழந்த தூய்மை பணியாளர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் தங்கள் கோரிக்கைகளை போராட்டங்கள் மூலமே கேட்டு பெற வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வில் அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல் மற்றும் பச்சை நிற கண்ணாடி மணி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வெம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் கடந்த ஜூன் 18ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதில் அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையலின் ஒரு பாகமும் பச்சை நிற கண்ணாடி மணியும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனை தொன்மையான மனிதர்கள் அணிகலனாக பயன்படுத்தியுள்ளதாகவும் இதன் மூலம் இங்கு சங்கு வளையல் கூடம் இருந்திருப்பதற்கான சான்று மேம்படுவதாகவும் தொல்லியல் துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். திண்டுக்கல்லில் கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை பணியாளர்கள் தலையில் முக்காடு போட்டு போராட்டம் நடத்தினர். 41 கால பணிக்காலத்தை முறைப்படுத்திட உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற ஆணையை அமுல்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்ட தலைவர் ராஜா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு தலையில் கருப்பு துணியால் முக்காடு போட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள மேல்மலை கூக்கால் கிராம விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க முறைகேட்டை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். விவசாயத்தை பிரதான தொழிலாக செய்து வரும் கூக்கால் கிராம மக்களுக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் சார்பாக வட்டியில்லா கடன் தொகையாக ஒவ்வொருவருக்கும் 50,000 ரூபாய் முதல் 1.5 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் தற்போது வாங்கிய கடனுக்கு மேலாக வட்டியுடன் சேர்த்து கூடுதலாக 2 மடங்கு தொகையை அதிகாரிகள் கேட்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கூக்கால் கிராம விவசாயிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். இது உண்ணாவிரத போராட்டம். கூக்கால் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் ஊழலை கண்டித்து போராட்டம். கடன் வாங்கி கூட்டுறவு வங்கியில் வாங்கி விவசாயம் செய்து வருகிறோம். இது வருடா வருடம் நாங்கள் வட்டி இல்லாமல் கட்டக்கூடிய கடன் ஆகும். அந்த கடனை நாங்கள் வருஷம் புதுப்பித்துக் கொள்கிறோம் பணத்தை கட்டி. இப்பொழுது எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி 2 மடங்காக இங்கே பாருங்கள், சாமிநாதன் என்பவருக்கு 80,000 90,000 ரூபா அவருக்கு லோனு, 10,000 ரூபா அப்போவே திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. 80,000 ரூபா தான் கையில் கொடுத்தாங்க. இப்போ 1,45,000 ரூபா கட்டுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் போட்டிருக்காங்க.